குஜராத் மாநிலத்தின் முக்கிய வணிக நகரான சூரத் மழை வெள்ளத்தால் சூறையாடப்பட்ட அலங்கோல காட்சிகள்தான் இவை. पूरा ग्राउंड फ्लोर और फर्स्ट फ्लोर भी आधा से ज़्यादा भर गया, लेकिन अभी ये फर्स्ट फ्लोर है उसमें आधा से ज़्यादा तो पानी भर चुका है. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 தினங்களாக மழை தொடர்ந்தாலும் 8ஆம் தேதி 10 நிமிடம் கொட்டி தீர்த்த பேய் மழை பலரது 10 வருட உழைப்பை வீணடித்து நிலைகுலைய வைத்துவிட்டதாக கலங்கி தவிக்கின்றனர் செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை விற்கும் வியாபாரிகள். மழை பெய்ய தொடங்கி வணிக வளாகத்திற்குள் தண்ணீர் பாய்ந்து வர தொடங்கியதும் வியாபாரிகள் விரைவாக பொருட்களை அகற்றுவதற்குள்ளாக அண்டர் கிரவுண்டில் உள்ள கடைகளுக்குள் அருவி போல மழை நீர் கொட்டத் தொடங்கியது. வேக வேகமாக முயற்சி செய்த போதும் மழை நீர் உட்புகுந்ததால் அந்த வணிக வளாகத்தில் இருந்த 100க்கும் மேற்பட்ட செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் கடைகளுக்குள் வெள்ள நீர் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. வெள்ளம் வடிந்த மறுநாள் கடைகளை திறந்து பார்த்தால் ஐபோன், ஆண்ட்ராய்டு போன் என எல்லாம் சகதிக்குள் புதைந்து வீணாகி கிடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஒட்டுமொத்தமாக அனைத்து கடைகளுக்கும் 150 கோடி ரூபாய் வரை இழப்பு என்று வியாபாரிகள் தெரிவித்த நிலையில் கடைக்குள் இருந்த பொருட்களை வீதியில் குப்பைகளாக கொட்டினர். ஜவுளி பொருட்களும் மழையால் நனைந்து பலத்த சேதமடைந்தது. வெள்ளத்தில் சிக்கிய குடியிருப்பு வாசிகளை குஜராத் போலீசார் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். எல் நினோவால் இந்தியாவில் கடுமையான வறட்சி நிலவும் என்று சர்வதேச வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் சூரத் பகுதியில் 24 மணி நேரத்தில் 32 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.